இன்றைய வேத பகுதி சங்கீதம் 2ஆம் அதிகாரம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நல்ல தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே களி கூர்ந்து உம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று என் தேவன் நீர் சொல்லி இருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அண்டிக் கொள்ளும் போது உம்முடைய கோபத்திலே நாங்கள் அழியாமல் இருக்கும்படி கர்த்தர் எங்களை கிருபையாய் காத்து கொண்டு வருகிற உம்முடைய அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வயநாடு மக்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆறுதலையும் தேர்தலையும் பாதுகாப்பையும் கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.